ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிந்தனா சமையல். இன்றைக்கி ரொம்ப ஒரு டேஸ்டியான நல்லா மொறுன்னு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து தீபாவளி ஸ்பெஷலுக்காக தான். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோன்னாக்க 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கணும். அரிசியை நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும். அந்த உளுந்தை பார்த்திங்கன்னா வெறும் வானலியில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்காமல் அதோட வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு நம்ம கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்த மாவு தான் இது வந்து கொஞ்சமாக இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்கிறதுக்காக காட்டியிருக்கேன். இதில் பார்த்திங்கனாக்க நம்ம அரைக்கும் போது ஓமத்தையும் நம்ம இதோட கொஞ்சமாக வறுத்துட்டு நம்ம அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓமம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கனாக்க எள்ளை வந்து வறுத்துட்டு அதையும் இதில் சேர்த்துருக்கேன் மாவோட. அதோட சுடு தண்ணி, அதாவது உப்பை வந்து தேவையான அளவுக்கான உப்பை அந்த தண்ணியோடு சேர்த்து சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ இதோட வனஸ்பதின்னு சொல்லுவாங்கள்ல, டால்டா, அதை சேர்த்துருக்கோம். உங்களுக்கு டால்டா பிடிக்காது அப்படின்னாக்க நீங்கள் இதில் பட்டர், நெய் கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து மாவை பிசைஞ்சிக்கணும். நல்லா அழுத்தி பிசையணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நமக்கு மொறுன்னு முறுக்கு ரெடியாகும். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்தோம்னாக்கா நமக்கு சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இந்த பதத்தில் தான் மாவு வந்து நமக்கு இருக்கணும். இப்போ நமக்கு முறுக்கு போடுறதுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ முறுக்கு எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி முறுக்கு பிழிகிறதுக்கு அச்சு தனியாகவே விற்கிறாங்க. இந்த மாதிரி மர அச்சாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக புழியலாம். அதுக்காக தான் இதோட விலை பார்த்திங்கனாக்கா 102 ரூபாய் தான். இந்த மாதிரி மாவை நல்லா எடுத்து ரவுண்டாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ரொம்ப லேஸாகவே புழியலாம். நமக்கு கை வலிக்கவே வலிக்காது. இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சு புழிஞ்சு எடுத்தோம்னாக்கா சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிரும். இப்போ இந்த முறுக்கை தான் நம்ம வந்து நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே அதில் சேர்க்கணும். நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வேகம் முறுக்கும். பாருங்கள், இதில் வந்து நல்லா சலசலப்பு வரும். அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், முறுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். கலரும் சேஞ்ச் ஆகாது. நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. நல்ல ஒரு வாசனையாகவும் இருந்தது. இதே போல் நம்ம எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடும். இதே போல் இந்த மாவு அரைக்க நம்ம வந்து மாவு பிசையும் போது தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிட்டோம்னாக்கா இன்னும் செம டேஸ்ட் கிடைக்கும். அதுவும் வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டான முறுக்காக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்து முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் முறுக்கு செஞ்சு நல்லா ஹாப்பியாக சாப்பிடுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.